வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத யோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அண்ட் வெகு நாளா ஒரு கேள்வி கேட்டுட்டே இருந்தாரு. வணக்கம் ப்ரோ. பாசிபிள் டு எக்ஸ்பிளைன் அபவுட் ஆத்மகாரகன் அண்ட் அமத்தியகாரகன். தேங்க்யூ பிரதர். இது வந்து அடிக்கடி வந்துட்டே இருந்தது. ஓகே, இந்த ஆத்மகாரகன் அமத்தியகாரகன் அப்படின்ற விஷயம் வந்து அந்த டிகிரியோட அமைப்புகள்ல வரும் பிரதர். ஓகே, இயல்பாக வந்து ஆத்மகாரகன் அப்படின்னாலே சூரியன் வந்துருவாரு அந்த காரக அடிப்படையில. இதுல இதை இன்னும் கொஞ்சம் துல்லியமா போறேன் அப்படின்றதுல இந்த டிகிரி அமைப்புல யார் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஜாதக கட்டத்துல அது வந்து ஒரு ராசியிலேன்னு வரும், ஒரு ஜாதக கட்டத்திலேன்னு வரும். யாரு அதிக டிகிரி வாங்கியிருக்கிறாங்க, இது வந்து கிட்டத்தட்ட கிரக யுத்தம் மாதிரி. ஆனா கிரக யுத்தம்னு சொல்ல முடியாது. இதுல அதிக தூரத்தை யார் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க, அந்த அதிக தூரத்தை யாரு ரீச் பண்ணிருக்காங்க அந்த மொத்த ஜாதக கட்டத்துல. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா, மீன லக்னம் கும்ப லக்னத்துக்கு வந்து மீன லக்னத்துடைய எண்டுல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 360 கம்ப்ளீட் ஆகும். இதுல யாரு வந்து 330 இருக்காரு, 330 ஒரு பிளானட் இருக்குது அப்படின்னு வச்சா அந்த மீனம் ராசிக்கு உள்ள வந்துடும். ஓகேங்களா? அந்த மீனம் ராசிக்கு உள்ள இருக்கிறவர் வந்து ஆத்மகாரகன் அப்படின்னு வரும். அதாவது யாரு அதிகமா மின்னுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு. இல்லைன்னா நீங்க அத கும்பத்துல 29 வச்சுக்கோங்களேன். அப்படின்னா அவங்க இந்த மொத்த இதுல வந்து 329 இருப்பாங்க. 329 இருப்பாங்கல்ல. அதுதான் ஆக தொலைவு. அதுக்கு பிறகு எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிறது அந்த 329 அதாவது கும்பத்துல 29 இருக்கக்கூடிய அந்த பிளானட் வந்து ஆத்ம காரகனாகவும், அதுக்கு முன்னுக்கு யாரு இருக்கிறா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா, கும்பத்துல சனி வந்து 29 புதன் வந்து 27 இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய் வந்து 20 இருக்காரு அப்படின்னாக்கா, அந்த இரண்டாவது நிலையை யார் வந்து அந்த ராசியில ரீச் பண்ணிருக்கா, அந்த ஜாதக கட்டத்துல யார் வந்து இரண்டாவது நிலை, கிட்டத்தட்ட அது ஒரு இது மாதிரிங்க, ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரிங்க. யார் ஃபர்ஸ்ட் வரா, யார் செகண்ட் வரா. ஒன்னாவது வர்றது ஆத்மகாரகன், ரெண்டாவது வர்றது அமத்தியக்காரகன். இதுல என்ன சொல்லப்படுதுனாக்கா, அமத்தியக்காரகனோட தொழில் செய்யறது, அவருடைய அமைப்புகள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை செய்யறது வந்து உங்களுக்கு லாபம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் செக் பண்ணி பாருங்க, இது சரியா வரல. ஏன்னா ஒருவருடைய ஜாதகத்துல எந்த கிரகம் அதிக சுப அமைப்புல இருக்கோ அந்த கிரகத்தின் தொழில் உங்களுக்கு அமையும். நேற்று ஒரு ஜாதகத்தை போட்டு பொண்ணு இல்ல, அவங்கதான் பேசினாங்க. மருத்துவம், அதிகாரம், இந்த மாதிரி அமைப்புகள்ல இருக்கிறீங்களா, இல்ல மருத்துவமா யூனிஃபார்மா கேட்டேன். அது அவ்வளவு தூரம்லாம் போல. மருத்துவத்துல இருக்காங்களா, யூனிஃபார்ம்ல இருக்காங்களா, ஐம் டாக்டர் அப்படின்னாங்க. சோ இந்த அமைப்புகள்ல கிரகத்தின் சுபநிலையை வச்சுதான் உங்களால ஒருத்தருடைய தொழிலை சொல்ல முடியும். இந்த காரகம், கரணம், திதி, யோகம் இதுக்குள்ளெல்லாம் பலனை போய் பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா உங்களை ஆறுதல், மனசை ஆறுதல் படுத்திக்கிற மாதிரியான பலன் தான் நடக்கும். நேற்று ஒரு ஒரு 1999 பிறந்தவர், 25 வயசு ஒரு பையன் பேசுறாரு. அண்ணன் நான் ஈப்போல இருக்கிறேன், ஈப்போல இவர்கிட்ட போய் ஜாதகம் பார்த்தேனே. அப்ப உங்களுக்கு யோனி வந்து யோனி இன்னமும் ஒண்ணு சொன்னாரு. யோனி வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களால படிக்கவே முடியாதுன்னு சொன்னாரு. ஆனா நான் டிகிரி ஹோல்டர்னே அப்படின்னு சொல்லி பேசினாரு. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், உங்க ஜாதகத்துல புதன் பலமா இருக்கிறாரு, உங்களால படிப்பு கம்ப்ளீட் பண்ண முடியும், நீங்களே உங்களுக்கு ஜோசியம் புரியும். அப்ப அவர் சில விஷயம் நான் சொன்னாரு, ஜோசியம் இந்த விஷயம் எனக்கு புரியும், அதனாலதான் நான் அம்மாட்ட சொல்லிட்டேன், எங்கேயுமே நான் பார்க்க மாட்டேன், இவர்கிட்ட தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னு. அவர் டெய்லி வீடியோ பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அதுல அவர் சொன்ன ஒரு விஷயம், யோனி வச்சு அந்த யோனிக்கு அர்த்தம் தெரிஞ்சதுன்னா சிரிப்பீங்க, அது பத்தி பேசிட்டு இருக்காருண்ணே அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரியான விஷயம், இந்த திதி, யோகம், கரணம் இங்கெல்லாம் போனீங்கன்னா, இதுல என்னன்னா பலன் சொல்ல தெரியாதவங்க பில்டப் பண்ணுன்றதுக்காக நீங்க இந்த யோனி, அந்த மிருகம், இந்த காகம் இதெல்லாம் தேவையில்லை. இந்த மரம், இந்த வஸ்து இதெல்லாம் வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒருத்தர் சொல்லுங்க, இதை வச்சு நீங்க என்னத்தான் யூஸ்ஃபுல்லான விஷயம்? இந்த கிரகம் இங்க இருந்தா இது நடக்குங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா உங்களுக்கு இந்த மரம், இந்த பறவை, இந்த யோனி, இந்த வஸ்து இதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? எதுவுமே இல்லைங்க. ராசிகள் முதல் பட்டு எங்கவும் வேலை செய்யறது இல்லை அப்படின்றது என்னோட ஸ்டேட்மெண்ட். நான் எந்த ராசிகளும் போட்டிருக்கேன் இல்லைங்க. நான் போட்டிருக்கிறது ஒரு பெருமாள் மோதிரம் போட்டிருக்கேன். அதுல கூட மேல கலர்லாம் போச்சு. ஓகேங்களா? ராசிக்கல், நான் என்கிட்ட ராசிக்கல் எது போடலான்னு கேட்டா, எலன் மஸ்க் என்ன எந்த கல்லு போட்டு பணக்காரர் ஆனாரு அப்படின்னு கேட்பேன். ஒரு கல்லு ஒருத்தர் பணக்காரர் ஆக்கிருச்சு, ஒரு காடியோட கலர் ஒருத்தர் கோடீஸ்வரர் ஆக்கிருச்சு. அப்படிதாங்க இருந்தாரு, பரமையாலே இருந்தாருங்க. ஒரு கல்லு வாங்கி போட்டுட்டோன்னே அவர் மறுநாள்ல இருந்து கோடீஸ்வரர் ஆயிட்டாருங்கன்னு ஒருத்தர் காட்டிருங்க. அப்படிலாம் இல்லைங்க. நீங்க பிறக்கும் போதே நீங்க யாருன்றது உங்க பிறந்த ஜாதகத்தில் நிர்ணயம் பண்ணி தான் வரீங்க. அதனால இந்த விஷயத்தெல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. ஆத்மகாரகன் ஜெனரலா சூரியன்.
அதுல உங்களுடைய இந்த விளக்கங்கள்லாம் சொன்னல, இதுல ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு. ஆனா இதுல பலன் பார்க்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா மத்தவங்க உங்களை பீட் பண்ணிட்டு போயிருவாங்க. எந்த கிரகம் சூப்பரா இருக்கு, சுபத்துவமா இருக்குன்றத வச்சு ஒருத்தர் பலன் சொன்னாரு, உங்களை தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாரு. ஏன்னா சுபத்துவம்ன்றது இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்து கொடுத்துரும். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.